நாம இன்னைக்கு கால சூழ்நிலைகள்ல எடுத்தாலும் மாந்திரீகம், மந்திரம், யந்திரம், தாயத்து. இந்த மந்திரம், யந்திரம், தாயத்து இதெல்லாம் போட்டா சரியாயிடுமா? நாம எங்க வாங்குறோம், யாரிடத்தில் வாங்குகின்றோம்? இதை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த விஷயம். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம், 4 வேதங்கள். இந்த 4 வேதங்கள்ல அதர்வண வேதத்துல மட்டும்தான் பிரயோக மந்திரம், மூல மந்திரம், பீஜ மந்திரம், காயத்ரி மந்திரம், ஸ்லோக மந்திரம் இப்படின்னு பல வகையான மந்திரங்களை அதுல கொடுத்திருக்கு. அதுல பிரயோக மந்திரத்தை எடுத்து சரியான விகிதாச்சார மாத்ரா பலத்தோடு அதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா அதற்குண்டான பலன் கிடைக்கும். எந்த ஒரு உலோகத்திற்கும் ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உண்டு. இந்த பூமியில கிடைக்கக்கூடிய அத்தனை உலோகங்களுக்கும் ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி உண்டு. அதே போன்று அதற்குண்டான தன்மைகள் உண்டு. அந்த தன்மைகளை சரியான முறையில் பயன்படுத்தினோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நமக்கான காரியம் அதன் மூலமாக சித்தி பெறும். இந்த மந்திர, யந்திர, பிரயோகம் இது 3ம் சேர்ந்ததுதான் அந்த காரியத்திற்குண்டான சித்தி அப்படிங்கிறது. இதன் மூலமாக நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். இந்த எந்திரத்தை சரியான முறையில் சித்தி செய்து பூஜித்து ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அதில் ஒரு பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்திருக்கும். கண்டிப்பா அதன் மூலமாக நமக்கான நன்மைகள் நடைபெறும்.